வணக்கம் நண்பர்களே. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் விசேஷ நாட்களில் தைப்பூசம் ரொம்பவே முக்கியமான ஒன்றா கருதப்படுது. தைப்பூச திருநாளில் பார்த்திங்கனாக்கா எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பான யாக வேள்விகள், பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானோட தரிசனத்தை பார்க்குறதுக்காக கோடான கோடி மக்கள் பாத யாத்திரையாக எல்லா கோவில்களுக்குமே போய்கிட்டு இருக்காங்க. முருகனுடைய கோவில் பார்த்திங்கன்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு ஒரு ஔவையோட வாக்கு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அதற்குன்னு ஒரு சிறப்பும் இருக்கும். அதில் முக்கியமான கோவில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மோட ஞானியர்கள் ஆறுபடை வீடுகளை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. சித்தர்கள், ஞானிகள் இவங்களுக்கு எல்லாமே குருவான முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகளை அமைத்து அதுக்கான ரகசியத்தையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த பூமியில் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஆரோக்கியம், உறவுகள், பொருளாதாரம், அபயம், ஆளுமை, ஞானம் இது எல்லாமே கண்டிப்பாக நிறைவாக இருக்கணும். இதுதான் சித்தர்களுடைய வாக்கு. இதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் சக்தி உள்ள தலங்களாக இந்த அறுபடை வீடுகளை ஆறுமுகன் ஆலயங்களாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆரோக்கியத்திற்கு சுவாமிமலை, உறவுக்கு திருப்பரங்குன்றம், பொருளாதார வசதிக்கு சோலைமலை, பாதுகாப்புக்கு திருச்செந்தூர், ஆளுமை திறனுக்கு திருத்தணி, ஞானம் பெற பழனி. இந்த தலங்கள் எல்லாம் முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது இந்த சிறப்புகள் ஒவ்வொருவருக்கும் வந்து சேருது. 6 வீடுகள் முருகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 6 படை வீடு அப்படின்னு ஏன் அதுக்கு நாம் பெயர் வைக்கிறோம் அப்படின்னா, 6 படை வீடு அப்படின்னு நடுவில் அந்த படையை எதற்காக சித்தர்களும் ஞானிகளும் சேர்த்தாங்க. இதுக்கு சரியான ஒரு விளக்கம் நக்கீரர் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் தான் முதல்ல தமிழில் கடவுளை போற்றி நூல் எழுதியவர். முருக கடவுளை போற்றி நூல் எழுதியவர் அவர்தான். புலவர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக அரசர்கள்கிட்ட போய் பாடி பரிசுகள் பெறுவாங்க. இது ஒரு பழக்கமாக இருந்தது. நிறைய புலவர்களுக்கு போய் சொல்லி அவங்களும் போய் அந்த மன்னர்களோட புகழை பாடி பரிசுகளை வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையே போய் சொல்லி இதை பண்ணுறதுக்கு ஒரு புத்தகமாக, ஒரு நூல் வடிவமாக அதை கொண்டு வருவாங்க. அப்படி எழுதப்பட்ட நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு பெயர் இருந்தது. மன்னனை பற்றி எழுதிய நூல்கள் ஆற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்பட்டது. கடவுளை நோக்கி மக்களை ஆற்றுப்படுத்துவதற்காக நக்கீரர் எழுதிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை. செந்தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இவருடைய பெருமைகளையும் பண்புகளையும் பாராட்டி அவர் எழுதிய நூல்தான் திருமுருகாற்றுப்படை. தமிழில் எழுதப்பட்ட முதல் பக்தி நூல் அப்படிங்கிற பெருமையும் இந்த நூலுக்கு உண்டு. சங்க நூல்களில் தொகுக்கப்பட்டு பின்னால் சைவ திருமுறைகளையும் தொகுக்கப்பட்ட ஒரே நூல் திருமுருகாற்றுப்படை தான். ஆற்றுப்படுத்துதல் அந்த நூல்கள் எழுதும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த மன்னன் வாழும் ஊர், அவருடைய பெயர், அவருடைய சொல், செயல் இது எல்லாமே சேர்த்து எழுதுவாங்க. அப்படி முருகப்பெருமானை நோக்கி அவர் ஆற்றுப்படை எழுதும் பொழுது முருகப்பெருமான் குடிகொண்ட முக்கியமான ஊர்களை பற்றி வரிசைப்படுத்துகிறாரு. அப்படி அவர் வரிசைப்படுத்திய வீடுகள் தான் படை வீடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த படை வீடுகள் 6 எண்ணிக்கையில் இருந்ததுனால ஆற்றுப்படை அப்படின்னு நாளடைவில் வழங்கப்பட்டது. 6 படை வீடாக பின்னாளிலே அழைக்கப்படுது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், திருச்சீரலைவாய் இதுதான் இதனுடைய முழுமையான பெயர். திருச்செந்தூர் அப்படின்னு மருவி இருக்கு. 3ஆம் படை வீடு திருவாவினன்குடி அதாவது பழனி, 4ஆம் படை வீடு திருவேரகம் அதாவது சுவாமிமலை, 5ஆம் படை வீடு குன்றுதோராடல் அதாவது திருத்தணி,
6ஆம் படை வீடு பழமுதிர் சோலை. இப்படி தான் நக்கீரர் அவர்கள் ஆற்றுப்படை வீடுகளை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு படை வீட்டுக்குமே முருகன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு காமிக்கிறாரு நமக்கு. காலங்கள் மாறினாலும் கருத்துகள் மாறினாலும் கந்தப்பெருமான் தமிழர்களுக்கு சொந்த பெருமானாய் 6 படை வீடுகளிலுமே வீற்றிருக்காரு. அன்பு மாறாமல் அருள் புரிந்தும் வராரு. கால மாற்றத்தில் தமிழ்நாடு மாநிலம் உருவாகுது. 6 படை வீடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அமைந்தது அப்படிங்கிறது தற்செயலான நடந்த ஒரு விஷயம் கிடையாது. முருகப்பெருமான் அவர்களுடைய முழு அருளும் நம்ம தமிழகத்துக்கே உண்டு. திருப்பரங்குன்றம் தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட இந்த தலம். இங்கு வந்து இறைவனை வழிபட்டு போனோம் அப்படின்னா திருமண தடை நீங்கி விரைவிலே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே ஐதீகமாகவே இருக்குது. திருச்செந்தூர் அழகான கடல் அலைகளின் நடுவே கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் திருச்செந்தூர் கோபுரம். இங்கே பார்த்திங்கனாக்கா அழகே வடிவாக காட்சி தராரு முருகப்பெருமான். இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் முதல்ல கடலிலே நீராடி அதுக்கு பிறகு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நாளிக்கிணறிலே நீராடுவது இங்கே ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. ரோகம், ரணம், கோபம், பகை இது எல்லாமே நீக்கி மனம் தெளிவு பெறதுக்காக இந்த திருச்செந்தூர் முருகன் அருள் புரிகிறாரு. பழனிமலை ஞானப்பழம் கிடைக்காததால் ஆண்டிக்கோலத்தில் இங்கு வந்து அமர்ந்துள்ள பழனி ஆண்டவரை தரிசனம் செஞ்சிங்க அப்படின்னா தெளிந்த ஞானம் நமக்கு கிட்டும். சுவாமிமலை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சாமி அப்படிங்கிற பெயரோட முருகப்பெருமான் இங்கே காட்சி தராரு. இங்கே வந்து ஆறுமுகனை தரிசனம் செஞ்சிங்கன்னா ஞானம், ராகம், உபதேசம் இது எல்லாமே கைகூடி வரும். திருத்தணி சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு மனம் சாந்தி அடைய வேண்டி முருகன் தனித்து அமர்ந்த தலம். இந்த தலம் திருத்தணிகை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குன்றிலே அமர்ந்த குமரனை திருத்தணிகை வந்து தரிசனம் செஞ்சிங்க அப்படின்னா எப்போதுமே உடன் பிறந்தது போல மனிதனின் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் கோபம் மறையும். பழமுதிர் சோலை தமிழுக்கு தொண்டாற்றிய ஔவையாருக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அவரையே திகைக்க வைத்த முருகப்பெருமான். திருவிளையாடல் நடந்த தலம் இது. இங்கு வந்து அழகன் முருகனை வழிபட்டால் பக்தர்களுக்கு பொருள் வருவாய் பெருகும் அப்படிங்கிறதும் இங்கே ஐதீகமாகவே இருக்குது. முருகப்பெருமானோட வழிபாடுகள்லேயே வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. முருகப்பெருமானுடைய மறு அவதாரம் வேல் அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் அம்மையப்பருடைய மறுவடிவம் வேல் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வேல் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையிலே எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கண்ட உண்மையாகவும் இருக்குது. முருகப்பெருமானுடைய பாடல்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேல் விருத்தம், அதே போல் மயில் விருத்தம் அப்படின்னு இருக்குது. இந்த வேல் வழிபாடு செய்கிறவங்க வேல் விருத்தம் பாடி வழிபாடு செய்யலாம். மயில் விருத்தம் பாடி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தன்னோட மயில் வாகனத்திலேறி நம்மை நோக்கி பயணம் செய்வார், நமக்கு நன்மையும் செய்வார். வீடுகளில் வேல் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக சிறப்பாக செய்யலாம். அது உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கும் உங்கள் குலம் வளர்வதற்கும் உறுதுணையாக இருக்கும். இந்த தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானின் அனைத்து ஆலயங்களிலும் கடலென திரண்டிருக்கும் மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோட முருகப்பெருமானை தரிசிக்க காத்திருக்காங்களோ அதே அளவு முருகப்பெருமானும் நம்மளை பார்க்கறதுக்காக காத்துட்ருக்காரு. சரியான பயண திட்டமிடலோடு முருகப்பெருமானை தரிசித்து இந்த தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானின் அருளை அனைவரும் பெறுவோம். நன்றி நண்பர்களே.